இது என்ன பெட்ரோல் பிரைஸ்? 107 ரூபா 97 பைசா. அட இது ஃப்ளோட் ஆச்சு. நான் 1 லிட்டர் பால் பாயிட்டு இருக்கானே. எவ்வளோண்ணே? 40 ரூபா. அப்ப இது இன்டீஜர் ஆச்சு. மொத்தம் அந்த கார் என்ன விலை இருக்கும்? ஒரு 12 லட்சம் இருக்கும் மச்சான். 12 லட்சமா? ஆனா இது டபுள். மேட்சுக்கு விளையாட வரியா வரலையா? மேட்சுக்கு விளையாட வரியா இல்லையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அட இது பூலியன் ஆச்சே. அட ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சரிப்பட்டு வராது. அண்ணனை பார்த்தா சரியா வரும். என்னடா தம்பி எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்னு இப்ப. கன்ஃபியூஷனா இருக்கா? என்ன கன்ஃபியூஷனு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இங்க வா உன்ட்ட ஒன்று சொல்லணும். இதா வரேன். உன் கன்ஃபியூஷன்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் தம்பி. ஊர் கோயில் திருவிழா வருதா? ஆமா. அதுக்கு வண்டியெல்லாம் எப்படி பிளான் பண்ணிருக்காங்க ரூட்டு? அது இல்ல கூட்டமா இருந்துச்சுன்னா வேற வழியில போவாங்கண்ணே. சரி. கூட்டம் இல்லைன்னா எப்போதும் ஒரு வழியில போய்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா தம்பி? இப்ப நீ ஒரு கோடிங்கோட ஒரு லாஜிக் கத்துக்கிட்ட தெரியுமா? லாஜிக்கா? ஆமா. இப்ப நீ சொன்னில்ல அதுதான் இஃப் கண்டிஷன். இஃபா? ஆமா. எப்படிண்ணே? இஃப் எல்ஸ்னா என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூவா இருந்தா என்ன, அதே இது ஃபால்ஸா இருந்தா என்ன, கண்டிஷன். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இந்த போட்டோவே பாருங்க. இந்த போட்டோல இஃப் ரைன் அப்படின்னா அம்பர்ல எடுத்துட்டு போறான். எல்ஸ் மழை இல்லைன்னா அவன் நார்மலா போயிட்டு இருக்கான். இதே இது கோடிங்ல பாருங்க. ரைன் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது ஒரு பூலியன் வேல்யூ. இந்த பூலியன் வேல்யூக்கு ட்ரூன்னு நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம் இந்த ரைனுக்கு. ஸோ இப்ப இஃப் ரைனா இருந்துச்சுன்னா பிரிண்ட் டேக் அம்பர்லா, எல்ஸ் பிரிண்ட் கோ நார்மலி இப்படின்னு எழுதியிருக்கும். அப்ப இந்த கேஸ்ல ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும்? இஃப் ட்ரூவா இருக்கு, ட்ரூவா இருக்குன்னா எப்போதுமே இஃப் கண்டிஷன்ல தான் ஒர்க் ஆகும். அப்படின்னா இஃப் ரைன், ஆமா இது ட்ரூவா தான் இருக்கு அப்படின்னா டேக் அம்பர்லா அவுட்புட் பாருங்க, டேக் அம்பர்லான்னு பிரிண்ட் ஆகுது. இதே இது இங்க ரைன் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள போகவே போகாது, டைரக்டா எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள வந்துடும். அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? கோ நார்மலி பிரிண்ட் ஆகும். ஏன்னா புதுசா ஒரு கான்செப்ட் இருக்கு எல்ஸ் இஃப்னு. எல்ஸ் இஃப்னா ஒண்ணுமே கிடையாது. மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுவோம். சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு டிராபிக் சிக்னல் எடுத்துக்கலாம். டிராபிக் சிக்னல்ல எத்தனை கண்டிஷன் இருக்கு? 3 கண்டிஷன் இருக்கு. என்னென்ன? கிரீன், எல்லோ அண்ட் ரெட். சோ கிரீன் எதுக்கு? போலான்னு அர்த்தம். எல்லோ எதுக்கு? வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல போயிடலாம்னு அர்த்தம். ரெட் எதுக்கு? நில்லுங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க 3 கண்டிஷன் இருக்கு. அப்ப இங்க இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணா 2 கண்டிஷன் தான் யூஸ் பண்ண முடியும், ரெட் ஆர் கிரீன். எல்லோ அங்க போகும். அதுக்கு யூஸ் பண்ணணும்னா அப்ப நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்சிஃபோட பர்பஸ் என்னன்னா மல்டிபிள் கண்டிஷன் வரும்போது நம்ம எல்சிஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த கோடிங்க பாருங்களேன். மார்க் ஈக்குவல் டு 72, அதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்துட்டு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் மார்க்குக்கு. ஸோ இஃப் மார்க் வந்துட்டு 90க்கு மேலே இருந்துச்சுன்னா அது எக்ஸலண்ட்னு சொல்றாங்க. அதே இது எல்சிஃப் இங்க பாரு, எல்சிஃப் மார்க் வந்து 50க்கு மேலே இருந்துச்சுன்னா பாஸ். சரி 50க்கு மேலேயும் இல்லை 90க்கு மேலேயும் இல்லை அப்படின்னா 50க்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். இதுதான் தம்பி இஃப் கண்டிஷன். திருசால நயன்தாரான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இவ்வளவு வளவளன்னு சொல்றீங்களே. என்னடா இஃப் திருசா எல்ஸ் நயன்தாரான்னு சொன்னா முடிஞ்சிருக்குமே. ஆட்டோ பாவி, இவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டியா? உனக்கு இன்னொரு லாஜிக் சொல்லி தரேன். என்னைக்கா ஒரு நாள் ஒரே வேலையை மல்டிபிள் டைம் திருப்பி திருப்பி பண்ணிருக்கியா? நான் என்ன பைத்தியமா ஒரே வேலையை திருப்பி பண்ணுவோம்? என்னடா தம்பி? ஒண்ணு இல்லை. ஒண்ணு இல்லடா. இப்ப நம்மலாம் வந்து சின்ன வயசுல 100 வாட்டி 200 வாட்டி ஒரே விஷயத்த நான் இனிமேல் லேட்டா வரமாட்டேன், நான் இனிமேல் லேட்டா வரமாட்டேன் 100 வாட்டி 200 வாட்டி எழுதிட்டு வர சொல்லுவாங்க இம்போசிஷன். அந்த மாதிரி என்னைக்கா எழுதிருக்கியா? ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மிஸ்டேக் பண்ணா 1000 வாட்டி எழுத சொல்லுவாங்க. எழுதி என் கையெல்லாம் ஒடிஞ்சு போயிருன்னு. தெரியும் நீ கையெல்லாம் உடஞ்சிருக்கேன்னு. அந்த இதுக்கு யூஸ் பண்றதுக்கு பேர் தான் ஃபார் லூப். ஃபார் லூப் என்ன பண்ணும்னா ஃபார் லூப் வந்துட்டு பல பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப ஈஸி. அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன் கேளுங்க. ஒரு பால்காரவங்க இல்லை பேப்பர்காரவங்க என்ன பண்ணுவாங்க? டெய்லியும் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு பால் கொடுப்பாங்க. அப்படின்னா எல்லார் வீட்லையும் போயிட்டு அம்மா பால் குட் மார்னிங் இந்த இதில் சொல்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிட்டு குட் மார்னிங் சொல்றாங்க. இது எல்லாம் ஒரே டைம்ல ஒரே நாளில் நடக்குது, வேற நாளில் நடக்கல. ஒரு வீட்டுக்கு போறான் குட் மார்னிங் சொல்றான், 2வது வீட்டுக்கு போறான் குட் மார்னிங் சொல்றான், 3வது வீட்டுக்கு போறான் குட் மார்னிங் சொல்றான். அவன் சொல்ற வேலை வந்துட்டு ஒண்ணுதான், ஆனா அதை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கான். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு லூப். எப்படி கோடிங்கா எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எழுதியிருக்க கோடிங் வந்து பைத்தானோட கோடிங். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 3 அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க ரேஞ்ச்னா என்னன்னா, ஸோ இதை இங்கிலீஷ்ல பாருங்களேன். ரேஞ்ச்னா நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரையும். இப்போ நம்ம அந்த கணக்குல எல்லாம் சொல்லுவோம்ல ரேஞ்ச், கிராஃப்ல எல்லாம் சொல்லுவோம்ல 0 to 5 ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான். ஸோ இங்க ரேஞ்ச் 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ல இருந்து 3 வரையும் அப்படின்னு அர்த்தம். சரி இங்க ஐனா என்னங்கிறத இந்த இமேஜ்ல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டெலிவரி பாய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுல நிக்கிறான். அப்படின்னா இந்த இடம் தான் ஐ இனிஷியல் ஸ்டேஜ்ல. இப்ப என்ன பண்றான்? இந்த பையன் அப்படியே அடுத்த வீட்டுக்கு போவான். அப்ப ஐ என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து நின்றுடும். சோ ஐ இட் இஸ் நத்திங் பட் இந்த லூப் எங்க அடுத்தது போய் நிக்குதோ அந்த இடத்த பாயிண்ட் பண்ணும் போயிட்டு.
அந்த பாயிண்ட் பண்ற லேண்டிங் இடம் தான் ஐ இங்க பொறுத்த வரையும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன ரன் ஆகுது, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 3 அப்படின்னு போட்டோம்னா பிரிண்ட் குட் மார்னிங் போட்டிருக்காங்க. நார்மலா பிரிண்ட் குட் மார்னிங் போட்டா ஒரு வாட்டி தான் பிரிண்ட் ஆகும். ஆனா இங்க ரேஞ்ச் 3 ஃபார் யூஸ் பண்ணிருக்கிறதுனால எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகும், 3 டைம் கொடுத்துருக்கோம். அப்ப அவுட்புட்ல குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் 3 வாட்டி பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம ஃபார் லூப்பை வச்சு அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணா எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை மட்டும் செக் பண்ணி பாஸா எக்ஸலண்டா இல்ல ஃபெயிலா அப்படின்னு நம்ம எழுதுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் வந்துட்டு இஃப் கண்டிஷன்ல பார்த்தோம். அதே இது மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது எப்படி பண்றீங்க, மல்டிபிள் வந்துட்டாலே என்ன அர்த்தம், ஒரே வேலையை திருப்பி பண்ண போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ மார்க்கை வச்சு அவன் எக்ஸலண்டா பாஸா ஃபெயிலாங்கிறது ஒரே கண்டிஷன் தான், இதை எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளை பண்ண போறோம். அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டுக்கு வந்துடணும். இப்போ பாத்தீங்கன்னா மார்க் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ல இருக்கு. அதை என்ன பண்றாங்க, இதே மாதிரி தான் ஃபார் இங்க ஐ போட்டுக்கலாம், ஐட்டம் போட்டுக்கலாம், மார்க் போட்டுக்கலாம், உங்க பேரை கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன இருக்கு, இன் மார்க்ஸை இங்க வந்துட்டு அப்ளை பண்றாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இஃப் மார்க் எங்க போய் நிற்கும், ஃபர்ஸ்ட் 95ல நிற்கும், இனிஷியல் இண்டெக்ஸ்ல தான் போய் நிற்கும். 90 இல்ல 90க்கு மேல இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட், அதே மார்க் 50 இல்ல 50க்கு மேல இருந்துச்சுன்னா பாஸ் இல்லனா ஃபெயில். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எங்க போய் நிற்கும், 0th இண்டெக்ஸ்ல போய் நிற்கும். ரெண்டாவது மார்க் எங்க போய் நிற்கும், 72ல போய் நிற்கும். மூணாவது இண்டெக்ஸ் எங்க போய் நிற்கும், 34ல போய் நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் இங்க 95 வருது. ஸோ மார்க் 95 இப்போ இந்த கண்டிஷனுக்கு அப்ளை ஆகுமா, ஆமா அப்ளை ஆகும், ஏன்னா அது 90க்கு மேல இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸலண்ட். இப்போ ரெண்டாவது மார்க்குக்கு போகுது 72, இங்க 72 வருது. அப்ப 72 இந்த கண்டிஷன்ல ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாது, ஏன்னா அது 90க்கு மேல இல்ல, 90 ஆகும் இல்ல. அப்ப அடுத்த கண்டிஷனுக்கு வருது. அடுத்த கண்டிஷன் என்ன இருக்கு, அப்ப எல்சிஃப் இருக்கு. எல்சிஃப்ல 72 வந்துட்டு 50க்கு மேல இருக்கா, ஆமா 50க்கு மேல இருக்கு. அப்ப டைரக்டா பாஸ்னு பிரிண்ட் ஆயிடும். அடுத்த மார்க் எங்க போகும், 34க்கு போகும். 34 இங்க வருது. 34 90க்கு மேல இருக்கா, இல்ல, அப்ப இதுக்குள்ள போகாது. அடுத்தது என்னது, எல்சிஃப்க்கு போகும். எல்சிஃப்ல பாத்தீங்கன்னா 50க்கு மேல இருக்கா, இல்ல, அப்ப அடுத்தது எங்க போகும், எல்ஸுக்கு போகும். எல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபெயில்னு வரும். சோ இந்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸலண்டா பாஸா ஃபெயிலா அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். இவ்வளவுதான் லூப் கண்டிஷன். இதுதான் தம்பி ஃபார் லூப். இவ்வளவு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது சிம்பிள் கான்செப்ட்ரா. ஏன்னா நீங்க வேற நைட் ஃபுல்லா வந்து ஐ லவ் யூ 1000 வாட்டி டைப் பண்ணிட்டு இருப்பேன். யாருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான். ஓஹோ, நீங்க ஃபார் லூப் சொல்லி கொடுத்துட்டீங்களா, சரி இன்னமா பாருங்க 1000 என்ன 10,000 வாட்டி நான் அனுப்புறேன் பாருங்க. பொய்யால டெக்னாலஜி எதுக்கு கண்டுபிடிச்சா, எதுக்குடா கண்டுபிடிச்சு. கைஸ் நீங்க ஃபன்னா கோடிங் கத்துக்கணும், இன்னும் நான் நிறைய கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்க பசங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் கோடிங் கத்துக்கணும், ஒரு டெவலப்பர் ஆகணும்னா நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்க்க மட்டும் செய்யாதீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்து அதை இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் ஒரு பெரிய அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான அடித்தளம் தான் இது. எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாரும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்ம லேர்ன் பண்றோம்.